ச்சே, என்னையா இது? நீ இன்னும் துணி துவைச்சு முடிக்கலையா? இன்னும் குளிக்கலையா நீ? நான் ஒரு 5 நிமிஷம் நான் 2-3 ஷர்ட் துவைக்கணும். அதான் டேய், அது எல்லாத்தையும் எடுத்து அந்த வாஷிங் மிஷின்ல போட்டுருக்கலாம்ல. உன்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, நீ இப்படியே துவைச்சுக்கிட்டு நான் கிளம்புறேன். ஆனா நான் போயிடாதீங்கண்ணா, நான் தனியா நடந்து வரணும்ண்ணா. டேய், நான் போய் தாண்டா ஹோட்டலையே திறக்கணும். உனக்காக காத்துக்கிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிரும். போங்க அண்ணா, போகும்போது நல்லா கதவை சாத்திட்டு போங்கண்ணா. ஆமாமா, உள்ள 16 வயசு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கு பாரு. சதீஷனா, ஹலோ, யாரு? நீ எனக்கு ஃபோன் பண்ண? எப்போ வந்த? ஆஹா, நல்லா இருக்கு. இப்பதான் ஃபோன் பண்ணுவியா? ஒய்ஃப் வீட்டுக்குள்ள வந்த உடனேயே 10 வருஷம் உன் கூட இருந்து எல்லா அட்டகாசமும் பண்ண ஃப்ரெண்டை மறந்துடுவியாடா? வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னெல்லாம் ஏதாவது திட்டினா கூட அந்த கெட்ட வார்த்தைக்கு தாண்டா கேட்ட பேரு. ஹேய், நான் அப்புறமா கால் பண்றேன், ஒரு முக்கியமான வேலை இருக்கு. Stacy, what did I tell you? Red is your color. Hey, let me get that fire extinguisher because you set this place on fire. Stop it. So, how about joining for lunch? I'll think about it. I'll call you. Hi. சொல்றா. ஏய், நான் உன்ன மாதிரி இல்லையாடா. பாவம், நான் ஒரு பேச்சுலர் ஆச்சேடா. ஃபியூச்சருக்கு தேவையானதெல்லாம் நானே தானே சேமிச்சு வைக்கணும். என்னத்த சொல்றது, இது வரைக்கும் வந்த ஆஃபர்ஸ் எல்லாம் 30 வரைக்கும் தான் வந்திருக்கு. இந்த 30+க்கு மேலே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் நல்லா மென்னு துப்புன சுவிங்க மாதிரி. எவன் வரலாம் அவங்ககிட்ட ஒட்டிக்கலான்னு காத்துட்டே இருப்பாங்க. இப்போதான் நான் ஒருத்தைய கஷ்டப்பட்டு கட்டி விட்டேன். Well, tell me, what's happening with you? Hey, come on bro. இங்கே எனக்கு 2 நாள் லீவ் வேணும்னு கேட்டதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்ட டேஷ் பையன் தான் என்னோட பாஸ். அப்புறம் இங்கேருந்து 2 வாரத்துக்கு எனக்கு லீவ் கிடைக்க போகுது. அண்ட் மோரோவர், யூ நோ, ஐ ஹேட் வெட்டிங்ஸ் இன் இந்தியா மேன். அது ஒரு ஸ்ட்ரீட் ஃபேர் மாதிரி இருக்கும். யார் என்னன்னு தெரியாத 2000 பேர் நேரடியாக மீட் பண்ணிக்கிறதெல்லாம். So tell me, will you forget to send me the mail? No way. Good. Okay, Sorry. please. Sorry. Oh. சொல்லு. எனக்கு என்னோட அந்த ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கா? நான் ராம்கி சரசு ட்ரை பண்ணிட்டேன். ஆனா உன்னோட பாஸ்வேர்டு எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அதெல்லாம் நீ எழுதி வச்சுக்க வேண்டாமா? லிசன், நான் உன்கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், ஆஃபீஸ் டைமில் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டான்னு. வேற ஒன்றும் இல்லைல்ல? ஆல்ரைட் தென், பாய். இருங்க ஒரு நிமிஷம். இட்ஸ் ஃப்ரம் ஹோம். இட்ஸ் ஓகே. ஓகே தென். See you. Bye. Bye. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சொல்கிறேன். என்னது? உன்னோட எக்ஸ்கியூஸ் எல்லாம் என் அம்மா கிட்ட வந்து சொன்னா போதும், புரியுதா? நீ வரலன்னு சொன்னதும் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீ பாட்டு சொல்லிட்டு போயிட்ட.
அதுக்கப்புறம் என்ன போட்டு குழஞ்சிட்டாங்க. நீ எல்லாம் வாழ்க்கையில என்னைக்கு திருந்தவே மாட்டடா. ஆ? உன்னோட ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோட மனைவியோட பேரு உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? டேய் கௌரிடா, கௌரி. டேய் கௌரி இல்லடா, கௌரி. உனக்கெல்லாம் தமிழ் கத்து கொடுத்தோன்னா முதல்ல தூக்கி போட்டு மிதிக்கணும். ரொம்ப குளிருது வெளியில. நீ முதல்ல சூடா ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அது குடிக்க தான் நான் இங்க வந்ததே இன்னைக்கு. உண்மையை சொல்லணும்னா உன்னோட ட்ரிப் கேன்சல் ஆகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். போடி துரோகி. நான் வருஷத்துல ஒரு நாளைக்கு ட்ரிப் போறேன். அதுவும் சாபம் விட்டு கெடுத்துட்டியா? உனக்கு தெரியாது ஸ்ருதி, நீ மட்டும்தானே என்னோட ஒரே ஃப்ரெண்ட். இந்த வீட்ல தனியா இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இன்னும் 1 வருஷம் எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணி ஊருக்கு போயிடணும். ஆனா இப்ப அவருக்கும் பசங்களுக்கும் ஊருக்கு போறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. அடியே, உன்னோட இந்த மென்டல் பிளாக் எல்லா இந்தியக்காரங்களுக்கும் இருக்கிற ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் த போட் ஃபேஸ் தான். இங்க பார்ச்செல்லாம் ஊருக்கு போலான்ற உன்னோட இந்த கனவு எவ்வளவு சீக்கிரம் நீ தூக்கி எறியறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. ஆனா அந்த அளவுக்கு இந்த நாட்டுல அப்படி என்னதான் இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஒண்ணு மட்டும் சொல்லு, பெத்தவளுக்கும் வளர்த்தவளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இந்த காலத்துல போய் இதெல்லாம் பேச